ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஆர்டினோ பற்றி ஒன்று சொல்லித்தரலாம்னு நினைக்கிறேன். ஆர்டினோ போர்ட்டை பற்றி கொஞ்சம் விஷயம் சொல்ல போகிறேன். பேசிக் தெரியாத பார்த்துக்கொள்ளுங்கள். அதோட ப்ரோக்ராம் உங்களுக்கு பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தருவேன். அதுக்கு முதல்ல எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இதில் ஆர்வம் இருக்கிறீங்கன்னு நானும் பார்த்துக்கொள்கிறேன். இது வந்து ஆர்டினோ போர்ட். இது நிறைய கலர்களாக இருக்கும். பிளாக், ரெட், இப்படி நிறைய கலர்கள் கிடைக்கும். இது விலையும் குறைவு. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது ஆர்டினோ ஜூனோ, ஆர்டினோ நானோ, ஆர்டினோ மைக்ரோ, ஆர்டினோ மெகா, அப்படி நிறைய வகை இருக்குது. இது வந்து நாங்கள் கொடுக்குற ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி செயற்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதவை திறந்து போட்டோணுமெண்டா அதுக்கு நாங்கள் ப்ரோக்ராம் எழுதணுமெண்டா அது சொல்லித்தருவேன் நான் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி இது சிக்னலாக கொடுக்கும். அதுக்கு மெக்கானிக்கல் ஒர்க் பார்க்குறதுக்கு நீங்கள் தான் டிசைன் பண்ணணும். அதுக்கு சேவர் மோட்டர் இருக்குது. நீங்கள் என்னத்தை யூஸ் பண்ணி மெக்கானிக் ஒர்க்கை பார்க்கலாம். அது நிறைய வெரைட்டியில் இருக்குது. மெக்கானிக் ஒர்க் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதுக்கு ப்ரோக்ராம் எழுத வேண்டியாக வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் கதவு திறக்கிறதுக்கு அந்த இதுக்கு தானே அதில் வேறு கொண்டிமை ஒன்று கூட்டியிருப்போம். அதை வச்சு திறக்கிறதுக்கு ஒரு மாதிரி எழுதுவார். ஒருத்தர் மோட்டரை வச்சு அதை சுற்றி நூலை சுற்றி எத்தனை ஒரு ரொட்டேஷன் சுற்றிக்க தான் அவ்வளோ நூலும் சுற்றுப்படும். அப்படி எத்தனை ரொட்டேஷன் சுற்றணும் மோட்டர் அப்படி எழுதுவார். அப்படி நிறைய இதெல்லாம் எழுதலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரோக்ராமை நீங்கள் இந்த ஆர்டினோக்கு எழுதுவீங்க. இன்றைக்கி சும்மா பேசிக்காக ஆர்டினோ சம்மந்தமான கொஞ்சம் பொருளை பற்றி சொல்ல போகிறேன். என்னோட இருக்கிறத பற்றி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இது ஆர்டினோ ஜூனோ. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது டிஜிட்டல் பின்ஸ், இங்கே இருக்கிற இதில் கொஞ்சம் அனலாக் பின்ஸ், இங்கே பவர் பின்ஸ் இருக்குது. பவர்ஸ் ஆர்டினோ வந்து கரண்ட் எடுக்கிறதுக்காண்டி இருக்குது. அந்த நான் கொடுக்க போகிற சென்சர்களுக்கான கரண்ட்கள் எடுக்கிறதுக்காண்டி இங்கே பின்ஸ் இருக்குது. கொஞ்சம் இங்கே அனலாக் பின்ஸ் சிக்னல் உள்வாங்கிறதுக்கு, இங்கே இருக்கிற டிஜிட்டல் பின்ஸ், இதுலேயும் பவர் பின் மேலே இருக்குது. அதோட இது வந்து 12 வோல்டேஜ் பவர் அடாப்டரை கனெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி கம்ப்யூட்டர்லேருந்து யூஎஸ்பியால் பவரை கனெக்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த இதெல்லாம் இதுக்கு ப்ரோக்ராமையும் ஏற்ற வேண்டிய வரும் இந்த பின்ஸால். அதுக்கு இதான் இந்த பின்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு இடம் யூஎஸ்பி இருக்கும். நீங்கள் இந்த ஆர்டினோ வாங்கிக்க இந்த பின்ஸும் தருவினோம். இதை கனெக்ட் பண்ணி ஏற்றிக்கொள்ளலாம். விளங்குதா? இதான் ஆர்டினோ. இதே ஸ்கூலில் படிக்கிறார்கள் தெரிஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸிபிஷன்கள் வரும். அதில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இது தெரிஞ்சுருந்தால் நல்லா. அடுத்த ஒரு சென்சரோட காட்டலாம்னு இருக்கிறேன். இது வந்து எஸ்ஆர்சி சென்சார். இது வந்து தூரத்தை அளக்கிறதுக்கு பயன்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோபோட் நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா அந்த ரோபோட் சிவரில் முட்டாமல் ஓடணுமெண்டா ரோபோட்டில் இதை நீங்கள் 4 வளமும் கொழுவலாம். இல்லாட்டி ஒரு சேவர் மோட்டரில் கொழுவி இதை கொழுவலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்கிறேன். ஒரு ப்ரோக்ராமிங் உண்டு. இப்போ ரோபோ போய் சிவரில் முட்டுப்பட்டுச்சண்டா இது 4 கொழுவிங்கன்னா இந்த சென்சரை பார்க்கும். இந்த சென்சார் முட்டுப்படுதுன்னா மற்ற சைடில் இருக்கிற சென்சரை பார்க்கும். அதுவும் முட்டுப்படுதுன்னா மற்ற சைஸில் இருக்கிற சென்சரை பார்க்கும். எந்த வளம் இந்த சென்சர் சிவர்கிட்ட இல்லையோ அந்த வளம் சில்ல சுத்த வைக்கலாம். இல்லாட்டி இப்படி செய்யலாம். இதை சிவர் மோட்டரில் ஒழுவி சிவர் மோட்டர் முதல் சிவரில் முட்டுப்பட்டுச்சுன்னா ரொட்டேட் பண்ண விடலாம். சிவர் மோட்டர் 45 பாக, திருப்பி ஒரு 45 பாக அப்படி சுற்றி இதை பார்த்து கணிச்சு ரோபோ போகக்கூடிய மாதிரி செய்யலாம். அடுத்து ரெண்டாவது ஐஆர் சென்சார். இது வந்து ஒன்று ஐஆர் கதிரை ரிசீவ் பண்ணுறது ஒன்று இருக்குது. ஐஆர் கதிரை வெளியிடுற ஒன்று இருக்குது. பல்ப் மாதிரி எல்இடி. நீங்கள் இப்போ இதுக்கு முன்னுக்கு ஒரு தடை வரைக்க இது செயற்படுத்துகிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிட்ட போக டோர் திறக்கிற மாதிரி செய்யலாம். இந்த இதே வேலையை இதை பயன்படுத்தியும் செய்யலாம். இப்போ நீங்கள் கிட்ட போக இது வந்து டிஸ்டன்ஸை கணிச்சு கதவு திறக்கிற மாதிரியும் செய்யலாம். இதை வச்சும் செய்யலாம். ஓகே. அடுத்த ஆர்டினோவில் இந்த சென்சரை கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற கேபிள்ஸில் பார்ப்போம். இந்த கேபிள்ஸ் 3 வகை இருக்குது. 2 மேல், இது மேல் பின். 2 மேல் பின் இருக்கிறது இருக்குது கேபிளில். ஒரு வடம் மேலும் ஒரு வடம் ஃபீமேலும் இருக்கிற கேபிளும் இருக்குது. இல்லாட்டி 2 வடம் ஃபீமேல் இருக்கிற கேபிளும் இருக்குது. அதோட இந்த கேபிள்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு பிரெட் போர்ட் பாய்ப்போம். இதான் அந்த பிரெட் போர்ட். இதான் அந்த பிரெட் போர்ட். இதில் வந்து கனெக்ஷன் என்னமா இருக்குமெண்டா இந்த நேருக்கு ஒரு மேலே இருக்கிற அந்த ரெட் லைனுக்கு தானே
அதுக்கு மேலே இருக்கிற அவ்வளோத்துக்கும் நேராக ஒரு கனெக்ஷனாக இருக்கும், அடுத்ததுக்கும் நேராக ஒரு கனெக்ஷனாக இருக்கும். இப்போ இந்த ரெட் லைன் இந்த 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 பின்னுக்கும் ஒரே அளவு வோல்டேஜ் தான் வந்து கொண்டிருக்கும். இதில் கனெக்ட் பண்ணால் காணும், இதில் எடுக்கலாம், இதில் எந்த பின்லையும் எடுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கிறதுல இங்கே கனெக்ட் பண்ணால் இங்கேயும் எடுக்கலாம். அதே மாதிரி அடுத்த லைன் ஒன்று இருக்கும், அதுக்கு இப்படி இருக்கும், கீழே இருக்கும். இப்போ அதுக்கு முதல் மேலே பார்த்ததுக்கு நேராக இருந்தது, இது கீழே இருக்கும். இப்போ இந்த பின்னில் கனெக்ஷன் கொடுத்தா இந்த பின்னில் எடுக்கலாம், ஒரே வோல்டேஜாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கீறி காட்டுறேன், விளங்க பண்ணிக்கிறேன். சுத்தியா போகுது. இந்த நேருக்கு ஒரே கனெக்ஷன், பின்னுக்கு கம்பி இருக்குது, இந்த நேருக்காக இருக்குது, கீழே இருக்கிற கம்பி இந்த நேருக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விளங்கி இருக்க மாட்டேங்கிறேன் பிரெட் போர்டு எப்படி இருக்குமான்ட்டு. அடுத்து நான் ப்ரோக்ராம் எழுத வடிவாக பார்ப்பேன். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். நான் உங்களுக்கு பேசிக் தெரியாட்டி சொல்லித்தருவேன், வடிவாக சொல்லித்தருவேன். நன்றி.